வணக்கம். நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, தன்னுடைய வாசனையால் ஈர்த்த இவள் ஒரு மல்லி. நம்ம பொதுவாக செடியில் பூக்கிற மல்லியை பார்த்துருப்போம். அதை நாம் கூந்தலில் சூட்டுவோம் இல்லையா? அதெல்லாம் ஒரு பெரிய அறிவியல். நேர்மறை எண்ணங்களால் குளிர்ச்சியை தந்து நம்மளை நிரப்பக்கூடிய மலர்கள். அது மாதிரி இயற்கையாகவே முல்லை நிலத்திலும் குறிஞ்சி நிலங்கள்லையும் வளரக்கூடிய இந்த மரமாக வளர்ந்து பூத்து குலுங்கக்கூடிய இந்த மரம் மல்லி. இல்லைன்னா இதை நம்ம பன்னீர் பூன்னு சொல்லாங்க. பன்னீர் எவ்வளோ வாசனையாக இருக்கும், அதே மாதிரி இது மிகப்பெரிய வாசனையை தரக்கூடிய மலருங்க. இந்த மாதிரி மரத்தடியில் நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு இருக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பார்க்குறது, நம்மளோட குழந்தைங்களுக்கு இது என்ன தாவரம், நம்மளை சுற்றி இருக்கிற தாவரத்தை அறிமுகப்படுத்தணும். என்னெல்லாமோ ட்ரீஸ், என்னெல்லாமோ மரங்களை பற்றி, வெளியே உள்ள மரங்களை பற்றி நம்ம படிப்போம். டால்மியா, அந்த பூ, இந்த பூ. நம்மை சுற்றி இருக்கிற மலர் என்ன மலர், எதுக்கு பயன்படுது? சித்தா மெடிசின்ஸில் மிகப்பெரிய அளவில் இருதயம் போன்ற நோய்களுக்கு பலன் தரக்கூடிய மரங்க. பாருங்கள், பாருங்க, மரத்தை பாருங்க. 2 மரங்கள் பூத்து குலுங்குதுங்க. தெரியுதா பூக்கள்?